வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகி இருக்கிறது. தளபதி விஜய் அவர்களையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களை சுற்றி ஒரு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில குழப்பமா, விசிக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுமா, அல்லது விஜய் அவர்கள் திருமாவை தன்னுடைய கூட்டணிக்கு நேரடியாக அழைப்பு விடுக்கிறாரா, இப்படி பல கட்ட விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தொலைக்காட்சிகள்ல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சன் டிவில ஒரு விவாதத்தை நேற்றைய தினம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுல நடந்த விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். குறிப்பாக சன் டிவி எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வேலையை செய்து, RS பாரதி சொன்னார் இல்லையா ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி, அந்த வார்த்தைக்கு முற்றிலும் தகுதியான ஒரு டிவி சன் டிவி தான் அப்படிங்கிறத அவர்கள் எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நான் யாருக்காக பேசுறாரு? நான் விசிகாவுக்கு ஆதரவா பேசுறேன். அது சொல்லுங்க. ஏன் நான் சொல்றதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்? சவுண்ட் கொடுக்காத. போன்லாம் பேச கூடாது. மிஸ்டர் பிரவீன் காந்தி வா போன் பேசினா சபையில வா போன் யாரும் பேச கூடாது. என் வயசுக்கு நீ சின்ன பையன், சொல்றது கேளு. நாகரிகமா இல்ல ஒருமையில பேச வேண்டாம். நேத்து நாங்க வந்தோம், நீ என்ன பண்ண? வேங்கவேலுக்கு நீங்க போனீங்களா? நாங்க போறோம் போல, இனிமே நாங்க என்ன பண்ண? நீ என்ன பண்ண? பிரவீன் காந்தி ஒருமையில பேச வேண்டாம். பிரவீன் காந்தி ஒருமையில பேச வேண்டாம். நீ என்ன பண்ண? நீங்க எங்களை அவ்வளவு அவமானப்படுத்துறதுக்கு நாங்க பாத்துட்டு இருக்கோம். நான் விஜய்க்காக பேசுறேன். பிரவீன் காந்தி ஒருமையில பேச வேண்டாம். நீங்க பேசினா நாங்க பேசுவோம். இப்ப நானும் விஜய் எந்த இடத்துல வா போன் பேசல. குறுக்க பிரவீன் காந்தி வா போன் நான் பேசுனேன். நான் பிரவீன் காந்தி வா பேசுனேன். நான் அப்படிதான் பேசுவேன். ஓகே, நான் எங்க குறுக்க பேசுறேன்? என்ன வா போன் பேசுனா நான் தான் கேட்க. ஒருமையில பேச வேண்டாம். என் வயசுக்கு நான் பேசலாம்ப்பா. என் வயசுக்கு நீ பேசலாம். வயசுல ஒண்ணு வேண்டாம். இது என்ன வயசு? பிரவீன் காந்தி வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க பேசுறீங்க. வயசு என்ன? விஜயோட அனுபவம் என்ன? உன் வயசு என்ன? விஜய்க்கு என்ன அனுபவம்? விஜய்க்கு என்ன அனுபவம்? நீ வந்து ட்ரவுசர் போட்டதுல அந்த ஆளு மக்களை பார்த்துட்டு இருக்கான். நான் எப்ப ட்ரவுசர் போட்டேன், எப்ப பேண்ட் போட்டேன்? மக்களை பார்த்தேன். நான் எப்ப ட்ரவுசர் போட்டேன்? பெரிய தனிப்பட்ட தாக்குதல். பிரவீன் காந்தி இப்போது நான் எப்போது ட்ரவுசர் போட்டேன் என்று சொல்லுவாங்க. சார், இப்ப எனக்கு அரிக்குது, எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க, நான் கேட்க முடியுமா? நீங்க அப்படிதான் பேசுறீங்க. அன்பு சகோதரர்களே, இந்த விவாதம் எப்படி தொடங்குச்சுன்னு உங்களுக்கு தெரியும். தளபதி அவர்கள் அண்ணன் திருமா அவர்களை பத்தி அந்த மேடையில பேசினது தொடர்ந்து ஏற்பட்ட விவாதம். சோ இதற்கு ஒரு விவாதம் நடத்துறங்கிற பேர்ல சன் டிவி நேற்றுக்கு ஒரு விவாதத்தை நடத்தி இருக்கிறாங்க. அதுல வந்து பத்திரிகையாளராக மில்டனும், அதே மாதிரி அரசியல் விமர்சகர் அண்ணன் சூரிய சேவியர் அவர்களும், விசிக சார்பில் அண்ணன் கூகா பாவலன் அவர்களும், அதே மாதிரி விஜய் ஆதரவாளர்னு ஒருத்தர், அவர் பேர் மணிகண்டன், அதற்கு பிறகு இன்னொருத்தர் விஜய் ஆதரவாளர்னு ஒருத்தர், அவரு பேரு பிரவீன் காந்தி. இவங்க இத்தனை பேரையும் வச்சு அந்த விவாதத்தை தொடங்குறாங்க. இந்த விவாதத்தை தொடங்கி விவாதத்துல அஸ்யூஷலா மாத்தி மாத்தி கருத்துக்கள் எல்லாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கருத்துக்கள் வந்து தனி மனித தாக்குதலாக சண்டை மாதிரி, திருச்சண்டை மாதிரி நடக்குது. இப்போ இதனுடைய இந்த விவாதத்தை நடத்தின சன் டிவியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இந்த மக்கள் மத்தியில பேச வேண்டியிருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு அயோக்கியத்தனமான வேலையை இந்த சன் டிவி செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க ஒரு விவாதத்தை நடத்துறீங்க, விசிக சார்பில் விசிகாவினுடைய அந்த பிரச்சனையை பேசப்படக்கூடிய காரணத்தினால விசிகால இருந்து ஒரு இன்டெலக்சுவலான ஒரு ஆள் கூகா பாவலனை வந்து நீங்க கூப்பிடுறீங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல சூர்யா சேவியர், அவர் வந்து தாவேகாவுக்கு எதிரான மனநிலையில் திமுக பிளஸ் விசிக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர். அப்ப அவரையும் நீங்க அழைக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல மில்டன், ஒரு தர்க்க ரீதியாக சிறப்பாக வாதாடக்கூடிய ஒரு நபர், விவாதம் செய்வதற்கு வாதம் செய்வதற்கு திறமையான ஒரு நபர் தான் மில்டன். சரி, இந்த மூணு பேரும் ஒரு பக்கத்துல, ஆப்போசிட்ல தாவேகாவுக்கு ஆதரவாளர் சொல்லி மணிகண்டன் சொல்லி ஒருத்தரை உட்கார வச்சிருக்கீங்க. அதே மாதிரி பிரவீன் காந்தியை உட்கார வச்சிருக்கீங்க. சோ இந்த விவாதம் நடக்கும் போது மணிகண்டன் அவர் தாவேகா ஆதரவாளர் தான் சொல்றாரு. தாவேகாவுடைய அவர் செய்தி தொடர்பாளர்களோ அல்லது தாவேகாவுடைய அதிகாரப்பூர்வமான நிர்வாகியாகவோ அவர் இல்லை. அப்ப இதுல சன் டிவியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவேகா ஆதரவு அப்படிங்கிற பேர்ல அல்லது விஜய் ஆதரவு அப்படிங்கிற பேர்ல விஜயின் சார்பாக யாரோ பேசக்கூடியவர்களை கொண்டு வச்சு மீத 3 பேரை வச்சு செஞ்சு, பாத்தீங்களா தாவேகாவினரை கதற ஓட விட்டோம், தாவேகாவினரை செஞ்சு விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பிம்பத்தை, தமிழக வெற்றி கழகத்துல சிறந்த பேச்சாளர்கள், சிறந்த கொள்கைவாதிகள், இவர்களுக்கு பதில் கொடுப்பதற்கு திறமையும் தகுதியும் இல்லாத நபர்கள் இருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை சன் டிவி செஞ்சிருக்கு. நான் சன் டிவியை பார்த்து கேட்கக்கூடிய ஒரே கேள்விதான், பிரவீன் காந்தியை எந்த அடிப்படையில் நீங்க மணிகண்டனை கூட நீங்க கூப்பிட்டது நம்ம ஒரு வகையில நியாயம் சொல்லிடலாம், விஜய் ஆதரவாளர்களை கூப்பிட்டுக்கலாம்.
பிரவீன் காந்தியை எந்த அடிப்படையில விஜய் ஆதரவாளர் சொல்லி சன் டிவி அழைச்சது? எந்த அடிப்படையில் எவனாவது ஒருத்தர் ரோட்ல போறவன் நான் விஜய் ஆதரவாளர் சொன்னா நேர கூப்பிட்டு ஸ்டுடியோல கொண்டு உட்கார வச்சு பேட்டி எடுப்பீங்களா? ஸ்டுடியோல கூப்பிட்டு உட்கார வச்சு விவாதம் நடத்துவீங்களா? எந்த அடிப்படையில பிரவீன் காந்திய விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்னு சொல்லி நீங்க கூப்பிட்டு கொண்டு உட்கார வைக்கிறீங்க? எவனோ ஒருத்தர் ரோட்ல போறவன் சொன்னா அதை கேட்டுருவீங்களா? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவோ தளபதி சார்பாகவோ அப்படி ஏதாவது அறிக்கை வந்துச்சா? அந்த ஆளு ஒரு 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 சங்கி மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரக்கு இருக்கேன். பொதுவா சங்கியாக இருக்கிறதே பெரிய பிரச்சனை. அதுலயும் சங்கி மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரக்கு இருக்கனா எப்படி நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் சொல்லி கொண்டு உட்கார வைக்க முடியும்? ஒரு பக்கத்துல மோடியை ஆதரிக்கக்கூடியவர், ஒரு பக்கத்துல சங் பரிவார சித்தாந்தங்களை ஆதரிக்கக்கூடியவர், ஒரு பக்கத்துல மூட நம்பிக்கைகளை, சமுதாயத்தை பாழ்படுத்தக்கூடிய மூட நம்பிக்கைகளை ஆதரிக்கக்கூடியவர், ஜாதி அடிப்படையில மக்களை பிளவுபடுத்தணுங்கிற நோக்கம் கொண்டவர் ரஞ்சித், மாரி செல்வராஜ், இவர்கள் எல்லாம் இந்த திரைப்பட துறையில வளர்ந்ததை பார்த்து வைத்தறிச்சல் பிடிச்சி பொறாமையில பேசக்கூடிய ஒரு நபர். எந்த அடிப்படையில் அவருக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு உடன்பாடு இருக்கு அப்படிங்கறதுடைய முடிவுக்கு சன் டிவி வந்துச்சு? எந்த அடிப்படையில வந்தீங்க? தமிழக வெற்றி கழகம் தெளிவாக சொல்லிவிட்டது. தமிழக வெற்றி கழகம் தெளிவாக சொல்லி இருக்குது. என்ன சொல்லுது? கொள்கை சித்தாந்த ரீதியான எதிரி பாஜக அப்படின்னா RSS, பிஜேபி கொண்டிருக்கக்கூடிய இந்த மதவாத கருத்துக்கள், மதவாத மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அயோக்கியத்தனமான மாட்டிறச்சியின் பெயரால் மக்களை கொலை செய்யறது, கலவரங்களை நடத்துறது, அடுத்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களை இடிக்கிறது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறது, கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுறது, அம்பானி அதாரி மாதிரியான கார்பரேட்டுகளுக்கு நாட வித்து செய்கிறது, இந்த மாதிரியான பாஜகவினுடைய அத்தனை கொள்கைகளுக்கும் கொள்கை ரீதியான எதிரி. அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக இவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகள் சாதாரண மக்கள், ஏழை மக்களுக்கு எதிரானது. எனவே இவர்களை நாங்கள் சித்தாந்த ரீதியா எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனா பிரவீன் காந்தி அந்த கொள்கை கொண்டவர்களா? பிரவீன் காந்தி அந்த கொள்கை கொண்டவரா? பாஜகவினுடைய அத்தனை கொள்கையையும் அத்தனை சித்தாந்தங்களையும் ஆதரிக்கக்கூடிய நபர் அவர். அப்படி இருக்கும்போது விஜய் ஆதரவாளர் சொன்ன உடனே நீங்க ஏன் கொண்டு உட்கார வைக்கிறீங்கன்னா, விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்கு பாருங்க. விஜயை ஆதரிக்கக்கூடிய இந்த பிரவீன் காந்தி, இதே பிரவீன் காந்தி தான் மோடியை ஆதரிக்கிறார், இதே பிரவீன் காந்தி தான் ரஜினிகாந்தி ஆதரிக்கிறார், இதே பிரவீன் காந்தி தான் இந்த RSS சித்தாந்தத்தை ஆதரிக்கிறார், இதே பிரவீன் காந்தி தான் இந்த மூட நம்பிக்கையை ஆதரிக்கிறார், இதே பிரவீன் காந்தி தான் இந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மதவாத அரசியலை, வெறுப்பு அரசியலை ஆதரிக்கிறார். இதையெல்லாம் ஆதரிக்கக்கூடிய பிரவீன் காந்தி விஜயையும் ஆதரிக்கிறார். அப்போ விஜய் அவர்களுடைய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன? அப்ப விஜய் அவர்களுடைய பின்னால மோடி இருக்கிறார், விஜய் அவர்களுடைய பின்னால அமித்ஷா இருக்கிறார், விஜயினுடைய பின்னால பாஜக இருக்கு அப்படிங்கிற ஒரு மறைமுகமான ஒரு அவதூறை மக்கள் மத்தியில பரப்பணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தை வச்சுதான் சன் நியூஸ் இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்கு. அண்ணன் ஜெகதீசன் இருக்கிறார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், லயோலா மணி அண்ணன் இருக்கிறார், இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களை கூப்பிட்டு நீங்க விவாதம் நடத்துறது என்ன ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க. என்ன ஒரு அயோக்கியத்தனம். ஒரு சமூக நீதி பேசக்கூடியவன் திமுக காரன், அந்த திமுகவால செயல்படுத்தக்கூடிய அந்த திமுக ஆதரவு நிலையோடு இருக்கக்கூடிய டிவி தான் சன் நியூஸ். சமூக நீதி பேசுவான். இப்போ ஒரு ரெஸ்லிங் போட்டி இருக்கு, ஒரு குத்துச்சண்டை போட்டி இருக்கு, 50 கிலோ வெயிட் கொண்டவர்களால் அந்த அவர்களுக்கான போட்டி நடக்குது அப்படின்னு சொன்னா அதுல 50 கிலோ வெயிட் இருக்கக்கூடியவன் தான் கலந்துக்க முடியும். அவங்கள தான் சூஸ் பண்ணணும். நீங்க எல்லாருமே 60 கிலோ 70 கிலோ பல்கா இருக்கக்கூடிய பாடி இருக்கக்கூடியவன்ட்ட ஒரு நோஞ்சானை கொண்டு போயிட்டு மோத வச்சுட்டு அவர்களை வச்சு அந்த மோஞ்சானாக இருக்கக்கூடியவர்களை அடித்து உதைத்து அவர்களை தோல்வியடை செஞ்சுட்டு பார்த்தீர்களா நாங்கள் வெற்றி கொண்டுட்டோம் சொல்லி 2 கையையும் இருமாப்போட தூக்குறது எந்த வகையிலான நியாயம் அது? இதுவா சமூக நீதி? இதுவா சமத்துவம்? நீங்க 3 பேரை கொண்டு வச்சிருக்கீங்க. 3 பேரும் அனுபவம் கொண்டவர்கள், தெளிவாக பேசக்கூடியவங்க, கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக பேசக்கூடிய நபர்கள். அவர்களை எதிர்க்கிறோங்கிற பேர்ல, அவர்களுக்கு எதிராக தாவேக்க ஆதரவாளர்கள் பேர்ல 2 பச்சை பிள்ளைங்களை, 1 பச்சை புள்ள, 1 அறப்பைத்தியம். அறப்பைத்தியம் இல்ல, அது முழு பைத்தியம் பிரவீன் காந்தி. அவங்களை கொண்டு உட்கார வச்சுட்டு இதை விவாதம்னு சொன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலையெல்லாம் ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஆட்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு சன் நியூஸும் செய்து அவ்வளவு அயோக்கியத்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் கேட்கிறேன், இந்த மேடையில வந்து பேசின நபர்கள், இந்த விவாத நிகழ்ச்சியில வந்துகிட்டு சமத்துவம் ஜனநாயகத்தெல்லாம் பேசினவங்களை கேட்கிறேன், இந்த சன் நியூஸ், நீங்க சன் நியூஸ்ல தானே வந்து பேசுறீங்க, விஜயை பத்தி கேட்கறீங்க இல்லையா? இந்த சன் நியூஸ்ல பாண்டியன் சொல்லி ஒரு நெறியாளர் இருந்தார். அவர் அந்த சன் நியூஸ்ல இருந்து வெளியேற்றப்படுவதற்கான காரணம் என்ன? வீரபாண்டியன்
அவர் அந்த சன் நியூஸ்ல இருந்து வெளியேற்றப்படுவதற்கான காரணம் என்ன? பொன் ராதாகிருஷ்ணனுடைய அழுத்தத்தின் பேர்ல தானே அவர் அந்த சன் நியூஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்டார். அதை பத்தி இந்த விவாத நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டவர்கள் பேசுவீங்களா நீங்க? ஒரு கையில் விஜய் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வாங்குறாரு, இன்னொரு பக்கத்துல கீதையை வாங்குறாரு. இது எப்படி சரியாகும்? கீதைக்கு நேர் எதிராக இருந்தானே இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதனால விஜய் பின்னாடி பிஜேபி இருக்குதுன்னு சொல்றீங்களே. இதே சன் டிவில மகாபாரதம்ங்கிற நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆகுது. இதை பத்தி உனக்கு அது கேட்கறதுக்கு திராணி இருக்குதா? கீதை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை, மூடி இருக்கக்கூடிய புத்தகத்தை கையில வாங்கினதுனாலேயே விஜய்க்கு வேற பட்டம் கட்டக்கூடிய நீங்க இந்த சன் டிவில மகாபாரதம் அப்படிங்கிற சீரியலை தொடர்ந்து ஒளிபரப்பி வராங்களே. இதனுடைய நோக்கம் என்ன? மகாபாரதத்தின் மூலமாக சமூக நீதியை நாட்டில் நிலைநாட்ட போறாங்களா சன் டிவி? மகாபாரதத்தின் மூலமாக இந்த மக்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புலவாத அரசியலை தகர்த்தெறிந்து அனைவரும் சமம், அனைவருக்குமான சமத்துவமான ஒரு அரசியல் அந்த நாட்டில் உண்டாக போகுதா சன் டிவி? இதை கேட்கறதுக்கு அந்த மேடையில வந்திருக்கக்கூடிய யாருக்காவது திராணி இருந்துச்சா? புதுசா பார்த்தா இன்னொரு பேட்டி. பொதுவா இவனுங்க சன் டிவி நித்யானந்தாவுடைய கவட்டைக்கிடல கொண்டு கேமராவை வச்சானுங்க. இப்ப பார்த்தா அன்னபூரணின்னு சொல்லி ஒரு அம்மா புதுசா சாமியாரா கிளம்பி வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு திருமணம் செஞ்சிருக்காங்க, காதல் திருமணமோ ஏதோ ஒரு இளவு. அதை இருந்து எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி, 1 மணி நேரம். உங்களுடைய காதல் எப்படி மலர்ந்தது, உங்களுக்கு எந்த தருணத்துல நீங்க காதல் உங்களுக்கு இருக்கதாக உணர்ந்தீங்க. அப்பந்தான் நான் யோசிச்சேன், இந்த RS பாரதி ஒரு வாட்டி சொன்னார் இல்லையா விபச்சார பீடியான்னு சொல்லி, அதை முழுக்க சன் டிவியை தான் சொல்றாரு அப்படிங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம். முழுக்க சன் டிவியை தான் சொல்றாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவிற்கு மோசமான அளவிற்கு சன் நியூஸினுடைய தரம் தாழ்ந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதுல. ஜெயா டிவி இந்த மாதிரி நடத்துவாங்க. ஜெயா டிவியில பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிகளை ஒரு 5 பேரும் அதிமுகவுடைய ஆதரவாளர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேற பேர், அரசியல் விமர்சகர் அது இதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளாடியே பைத்தியம் மாதிரி பேசிப்பாங்க. அதனாலதான் நம்ம ஜெயா டிவி எல்லாம் பாக்குறது கிடையாது. ஆனா திமுக சார்பில் திமுகவுடைய ஆதரவோடு செயல்படக்கூடிய இந்த சன் நியூஸ்ல ஓரளவுக்கு ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டது. ஆனா இப்ப அதையும் ஜனநாயகம் குளிச்சு மூடப்பட்டது அப்படிங்கிறத தாண்டி ஒரு மோசமான முன்னுதாரணத்தை இவர்களே ஆளை செட் பண்ணி யாரை கொண்டு வந்து யார் மேல டேமேஜ் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த விவாத நிகழ்ச்சியை நடத்துறது மோசமான ஒரு மனநிலை. இதை சன் நியூஸ் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்கள் லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது. அதை நீங்க தமிழக வெற்றி கழகத்திட்ட கேட்டு வாங்கி அதில் இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு கொண்டு வச்சு விவாதம் நடத்தி அவர்களிடம் தேவையான பதிலை பெறுவதுதான் ஒரு சிறந்த ஊடகத்தினுடைய அறமாக இருக்கும். சன் நியூஸ் அப்படி அறத்தோடு செயல்படக்கூடிய ஊடகமாக இருந்தா இனி அதை நீங்க செயல்படுத்துங்க. இந்த இதுல அண்ணன் சூர்யா சேவியர் அவர்கள் அவரை பிரவீன் காந்தியை ஒருமையில திட்டுறதும், பிரவீன் காந்தி மில்டனை ஒருமையில திட்டுறதும், இந்த மாதிரியான மோசமான அரசியல் கலாச்சாரங்கள் இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இதை இந்த மீடியாக்கள் இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு பிரவீன் காந்தியை ஏதாவது மனநிலை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருங்க. பிரவீன் காந்திக்கும் தாவேகாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தாவேகாவினுடைய கொள்கைகளே என்னன்னு தெரியாது. தளபதி விஜய் அவர்கள் அந்த மேடையில பேசும்போதே மணிப்பூரை பத்தி பேசுறாரு. பிரவீன் காந்திக்கும் மணிப்பூரை பத்தி பேசுவாரா? மணிப்பூர்ல நடக்கக்கூடிய அநியாயத்தை பத்தி பிரவீன் காந்தி பேசுவாரா? பேச மாட்டாரு. இப்ப பிரவீன் காந்தி திமுகவினுடைய எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிற ஒரே விஷயத்துல அந்த புள்ளியில அவர்களை ஆதரிக்கிறார். இன்னொன்னு அவ்வளவு சினிமாக்காரராக இருக்கக்கூடிய காரணத்தினால இவ்வளவு நாளும் ரஜினி அவரை வச்சு படம் ஓட்டிட்டு இருந்தார். இப்போ ரஜினி அரசியலுக்கு வரப்போறது தெரிஞ்ச உடனே ஏதாவது செஞ்சு சொல்லி ஊசுத்தனமா உளறி நம்ம மக்கள் மத்தியில அந்த மீடியா மத்தியில இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருக்கிறாருன்னு சொல்லி அவர் இருந்தாருன்னு சொன்னாலும் இந்த மீடியாக்கள் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்புணர்வும் கடமை உணர்வும் இருக்கிறது. இந்த மாதிரியான ஆட்களை தவிர்த்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன, நிலைப்பாடு என்ன, அவர்களை சம்பந்தப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளரை தொடர்பு கொள்வதுதான் அறமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம இதே மாதிரி வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு தான் நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.